பிரைஸ் லார்ட். ஜைன் டிவி நேயர்களுக்கு கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால், கர்த்தருடைய அழைப்பை பற்றி நாம் பார்க்க போகிறோம். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார். ஆகையினால் நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அந்த அழைப்புக்கு ஏற்ற பாத்திரமாக நாம் எப்படி விளங்க வேண்டும் என்பதை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். முதலாவது ஆதியாகம புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் நாம் வாசிக்க பார்க்கிறோம். கடைசி பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளும் ஆழக்கடவர்கள் என்றார். அதாவது தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படியும் மனுஷன் உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்து பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளும் ஆழக்கடவர்கள். அதாவது நாம் ஆண்டவர் நம்மளை உருவாக்கினார். மனிதனாக உருவாக்கும் போது அவர் முதல் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஆளுவதற்காக, இந்த பூமியை ஆளுவதற்காக நம்மை உண்டாக்கினார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். இந்த நேரத்தில் ஏன்னு சொன்னா, இந்த உலகத்துல எல்லாவற்றையும் படுத்தி கடைசியாக உருவாக்குனது யாரு அப்படின்னா நம்ம தான். அவர் ஏன் எல்லாவற்றையும் உருவாக்கினார்? முதலாவது மனிதனை முதலாவது உருவாக்காது அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றையும் கொடுத்து நம்மளை முழுவதுமாய் ஆசீர்வதிப்பதற்காகவே எல்லாவற்றையும் முதலாவது படைக்கிறார். அதுதான் நாம் நினைவு கூற வேண்டும். அதனால்தான் அவர் சொல்றார், அவர் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்னு சொன்னா, 28வது வசனத்திலே தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகு பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். முதலாவது ஆண்டு கொள்ள வேண்டும், இரண்டாவது ஆசீர்வதித்தார். பாருங்க, எல்லாவற்றையும் நம்ம ஆண்டு கொள்வதற்கு தான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இது முதலாவது நடந்த ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கிற முதல் காரியமாக இருக்கிறது. அதிலும் ஆதாம் ஏவாள் 2 பேரையும் படைக்கிறார். ஆதியாகமம் 1 முதல் 2 அதிகாரம் வரைக்கும் ஆதாமை ஆதாமிலிருந்து ஏவாள் படைக்கிறார். இருவரும் ஒரு மாம்சமாக இணைக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் 3ஆம் அதிகாரம் வரும்பொழுது சாத்தான் தந்திரமாக வஞ்சனையாக ஏவாளை வஞ்சிக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஏவாளை எப்படி வஞ்சித்தார் என்பது ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்றாலும், சர்ப்பமாக அவரை அந்த ஜீவ விருட்சத்தை கனி புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னாரோ, அந்த பழத்தை உண்ண வேண்டும் என்று சர்ப்பமானது தந்திரமாக உண்ணக்கூடிய நம்முடைய கண்களை திறக்க வேண்டும் என்று அவன் விரும்பினால் அந்த பழத்தை அந்த பெண் சாப்பிடுகிறாள். அந்த பெண்ணானவள் தன்னுடைய கணவருக்கும் கொடுக்கிறாள். ஆகையால் இருவரும் பாவம் செய்யப்பட்டு அவர்கள் கடவுளுடைய பிரிவிலே பிரிவாக்கப்படுவார்கள். அவர்களுடைய கடவுளுடைய அந்த இடத்திற்கு இல்லாதபடிக்கு அவருக்கு பிரிவை உண்டாக்குகிறது. அந்த பிரிவினால் தேவன் அந்த இடத்திற்கு திரும்ப வரும்பொழுது ஆதாமை கூப்பிடுகிறார். ஆதாமை கூப்பிடும் பொழுது ஆதாம் தான் ஒளித்து இருக்கிறேன் என்று சொல்கிறான். அங்கே 3ஆம் அதிகாரம் கர்த்தர் 10வது வசனத்திலே பார்த்தீங்கன்னா, அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப கர்த்தர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்ற கனியை நீ புசித்தாயே. நம்மளுக்கு அவரு மனம் இரக்கத்தோடு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை அவன் நம்ம சொன்னாலும், அந்த சர்ப்பத்துக்கு ஒரு சாபத்தை கொடுத்தால், உனக்கும் அந்த ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் என்று 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆமாம், தேவன் நம்மளை பிரிப்பதற்காக அல்ல, அவரோடு உலாவி உறவு இருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமா இருக்கின்றது. ஆனால் இந்த சாத்தான் தந்திரமாக மனிதர் தேவனோடு சஞ்சரித்து வாழக்கூடாது என்று அவன் தந்திரமாக நம்மளை பிரிக்கிறான். அதை நம்ம வாசிக்கிறோம், இதை நம்ம தெரிந்து கொள்கிறோம். இப்படியாக கடவுள் நம்ம மனிதனாக இருக்கும்பொழுது இந்த 3 அதிகாரத்திலே இப்படியாக கடவுள் நம்மளை படைக்கிறார். அதுக்கப்புறம் சாத்தான் நம்மளை தந்திரமாக வஞ்சிக்கப்படுகிறோம். ஆகையால் நம் கடவுளை விட்டு பின்வாங்குகிறோம். அவருடைய எல்லா விதமான உறவுகளும் நாம் பின்வாங்கி போகிறதுனால் அவருக்கு சில விஷயங்களெல்லாம் சொல்லிவிட்டு பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லிவிட்டு, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய் என்று ஆதாமுக்கு சொல்லிவிட்டு தன்னுடைய அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்களை வெளியேற்றுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகுதான் நம்முடைய நோவாவை பார்க்கிறோம். இப்போ நம்முடைய அழைப்பு எப்படியாக இருக்கிறது? தேவன் பாருங்க, முதல் அழைப்பு ஆதாமை விட்டு அதுக்கப்புறம் நோவாக்கு வருகிறார். நோவா நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்றார், தாம் பூமியிலே மனுஷன் உண்டாக்கினதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார்.
அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. பாருங்க, முதல் அதிகாரத்துல தேவன் எல்லாவற்றையும் படைக்கும் போது எல்லாவற்றையும் நல்லது, அது நல்லது நல்லது என்று கண்டார். ஆனால் அதே போலத்தான் நம் மனுஷன் உண்டாக்கும் பொழுது கூட நன்றாக உள்ளது என்றுதான் கண்டார். ஆனால் சில காலங்கள், சில வருடங்கள் போன பிறகு இந்த மனிதன் கடவுளை விட்டு பிரியும் பொழுது, பாவத்தினால பிரியும் பொழுது அவன் சீர்கெட்டு போகிறான். அப்பொழுதுதான் அந்த கர்த்தருக்கு நம்ம மீது ஒரு கோபம் வருகிறது. அப்போ என்ன சொல்ற, 6:6 அதிகாரத்துல தாம் பூமியில மனுஷனை உண்டாக்கினதுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். அது அவருக்கு இருதயத்துக்கு விசனமாக இருந்தது என்று பார்க்கிறோம். நல்லது என்று ஒரு நேரத்தில் இருந்தாலும் விசனமாய் இருந்ததும் என்று அவர் நம்மளை பிரிக்கிறார். எதனால? நாம் செய்யக்கூடிய கீழ்ப்படியாத போனதுனால, அவருக்கு வேண்டாத பழத்தை சாப்பிடுவதனால, நாம் தேவனுக்கும் உள்ள உறவை பிரிப்பதனால, நாம் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நாம் அவரை விட்டு பின்வாங்கி போனோம் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகினால்தான் அந்த 6 அதிகாரத்திலே கர்த்தர் நோவாவை பார்க்கிறார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கிறது. இந்த உலகத்திலே அநேக ஜனங்கள் இருந்தாலும் ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய நல்லவராக இருப்பார்களா, உத்தமனாக இருக்க மாட்டார்களா, நீதிமானா இருக்க மாட்டாரா, என் கட்டளைக்கு நீதிகளை கைப்படிக்க மாட்டார்களா என்று பார்க்கும்போது அந்த இடத்துல பார்க்கிறோம், நோவாவை அவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா 9 அதிகாரத்திலே நீங்க 6:9 வசனத்திலே பார்க்கிறோம், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனா இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். பாருங்கள், எத்தனையோ ஜனங்கள் அங்க இருந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க அதிகாரத்துல அந்த 5ஆம் அதிகாரம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வம்ச வரலாறுலாம் இருக்கும். அந்த வம்ச வரலாறுக்கு பிறகு இவருக்கு 500 வயது ஆகிறது. நோவாக்கு 500 வயது ஆகும் பொழுது அப்போ 500 வயது வரைக்கும் அவன் நீதிமானாகவும் உத்தமனாகவும் கர்த்தரோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கும்போது தேவன் அவரை பார்க்கிறார். இந்த உலகத்தை நம்ம அழிக்க முடியாது, எல்லா ஜந்துக்களும் ஜீவ ஜந்துக்களும் எல்லாவற்றையும் படைத்த தேவன் மனித குலத்தை அழிக்க கூடாது என்று நினைக்கிறார். ஆனால் அதனால் ஒரு மனிதனாவது இந்த உலகத்திலே கிடைக்க மாட்டாரா அப்படின்ற பார்க்கும்போது நோவா அங்கே கண்களிலே தயவு கிடைத்து அவனை அழைக்கிறார். அவரை அழைத்து என்ன சொல்றான்னு சொன்னா 12வது வசனத்தில் சொல்றார், தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். பாருங்க, சீர்கெட்டு போயிடுச்சு. அவர்கள் என்ன பண்றாங்க, மனுஷன் என்ன பண்றான், பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் அவருக்கு அதுக்கப்புறம் வசனம் சொல்றாரு, அப்போது தேவன் நோவாயை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாக பூமி கொடுமையால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்று சொல்கிறார். பாருங்க, அவர் கர்த்தர் எல்லாவற்றையும் முதல்ல படைக்கும்போது எல்லாவற்றையும் படைத்தார். அதுக்கப்புறம் மனிதனை படைத்தார். மனிதன் கண்டிப்பா வேணும் இந்த உலகத்துல அப்படின்னு என்பதுக்காகவே தான் படைச்சிருப்பார். இப்பொழுது கூட இந்த பூமியை அழிக்க போறார் என்று சொன்னாலும் பூமியை அழிச்சிருக்கலாம், ஒரு மனிதன் அதுக்கு தேவைப்படாது. ஆனால் ஆண்டவர் அப்பொழுது கூட ஒரு உத்தமனை பார்த்து, ஒரு நீதிமானை பார்த்து, அவரோடு சஞ்சரித்த ஒரு மனிதனை பார்த்து என்ன சொல்றார், இந்த சீர்கெட்டதான இந்த பூமியை பார்க்கிறேன், இதுக்கு இந்த பூமியை நான் அழித்து போட போகிறேன், நீர் என்ன செய், நீ உன்னை மாத்திரம் காப்பாத்தல நினைக்கிற. அவர் என்ன சொல்ற பாரு, நீ கொப்பேறு மரத்தை ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையை அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்பாக கீழ்ப்பூசு, ஒரு பேழையை உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் நோவாவோடு சொல்கிறார். பேழையினுடைய அளவுகள் எப்படி செய்ய வேண்டும், எத்தனை அறைகள் செய்ய வேண்டும், அது எந்த அளவுக்கு இருக்க வேண்டும், எந்தெந்த அறையில் எந்தெந்த ஜீவ ஜந்துக்கள் இருக்க வேண்டும் என்பது நோவாவோடு பேசுகிறார். நோவா ஒரு வேலையை நினைச்சா, இந்த உலகத்தை அழிப்பதற்கு நான் உகந்தவனாக இருந்தாலும் இந்த பேழை உருவாக்குறதுக்கு சில காலங்கள் சில நாட்கள் எடுக்கும் என்பதை அவரோடு திரும்ப பேசவே இல்லை. அவர் என்ன சொன்னாரோ அதுதான் தேவனோடு சஞ்சரிக்க மனுஷன் என்ன செய்வான்னு சொன்னா, தேவன் என்ன சொன்னாரோ அதுக்கு அப்படியே ஒபே பண்ணுவாங்க. அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். அதனால்தான் அவன் நீதிமானாக இருந்தான், அவன் உத்தமனாக இருந்தான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவர் பேழையை உருவாக்கும் போது மழையை கொடுப்பேன், மழையினால இத்தனை நாட்கள் இருக்கும் என்று அவர் சொல்லவில்லை. நீ பேழையை உருவாக்கு, அவர் சொன்னதை மாத்திரம் அவன் செய்தான். பேழை முடிந்த அந்த வேலைப்பாடுகள் எல்லாம் முடிந்த பிறகு நோவா அப்படியே பாருங்க, 6:22 நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் என்பதை பார்க்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கூட தேவனோடு சஞ்சரிக்கிற இந்த மாதிரியான ஒரு வேலையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால்
இந்த மாதிரி அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஒபே பண்ணணும். ஒபே பண்ணால் மாத்திரம்தான் அவர் நம்ம நம்மளோடு கூட பேசுகிறார். அவர் பேசும்போது அவன் ஒரு வேலை சொல்லியிருக்கலாம், என்னால இந்த வேலை எப்படி உருவாக்க முடியும், அவர் என்ன மரத்தினால எத்தனை வேலைப்பாடுகள் செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது ஒருவேளை அவர்கள் அங்க இருக்கிற ஜனங்களோடு சேர்ந்து கூட செய்திருக்கலாம், இல்ல தனிப்பட்ட ஒரு இடத்துல கூட தனியாக ஒரு நபராக கூட செய்திருக்கலாம். ஆனால் ஒரு வார்த்தையும் ஆண்டவருக்கு ஒரு வார்த்தையும் எதிர்த்து பேசாதபடிக்கு தேவன் என்ன சொன்னாரோ அதன் பிரகாரம் செய்து முடிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் நோவாவின் குடும்பத்தை மாத்திரம் அந்த பேழைக்குள் வைத்து மழை வந்தாலும் அந்த குடும்பத்தை மாத்திரம் பாதுகாத்து அது உள்ளே இருக்கிற ஜீவ ஜந்துக்களை பாதுகாத்து 40 நாட்கள் விடாமல் மழை பெய்கிறது. அதுக்கு உண்டான போஜனங்க எல்லா ஆகாரத்தையும் எல்லாம் அவர் ஆண்டவருக்கு கர்த்தராகி ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொன்னாரோ அதன் பிரகாரம் அதை உள்ளே அவன் வைக்கிறான். 40 நாள் பொறுத்து ஜலம் வற்றிருக்குமோ என்பதை பார்க்கும் பொழுது அவன் பார்க்கும்போது ஜலம் வற்றவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறார். தேவன் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல சொல்றார், தேவன் அவனுக்கு கட்டளிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகல விதமான ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்போது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். பாருங்க, ஒரு மனிதன் இந்த உலகத்துல நீதிமானாக இருந்தால் இந்த உலகத்தையே அழிக்காத படிக்கு அவர் மூலியமாக இந்த உலகம் இருக்க வேண்டும் என்று தேவன் நினைத்ததினாலே அவர் என்ன செய்றார், அந்த நோவாவுக்கு இந்த கண்களிலே தயவு கிடைத்ததுனாலே நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம், அவரை துதித்து கொண்டிருக்கிறோம், தொழுது கொண்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அல்லேலூயா. எப்போதும் சொல்கிறேன், தேவனுடைய மகிமையான காரியத்தை அவர் நமக்கு அவரோடு கூட நம்ம சஞ்சரித்தோமானால் நம்மை கொண்டு அநேக ஆத்துமாக்களை அவர் ஆதாயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆம், அவர் அழைக்கும் போது ஒரு வேலை என்னால் முடியவில்லை என்று சொல்லாதபடிக்கு தேவன் கொடுத்த கட்டளைகளை முடித்து அவர் என்ன சொன்னாரோ அந்த பேழையை அரராத் அந்த மலைக்கு மேலே நிற்கும் பொழுது அவன் எந்த ஒரு பயம் இல்லாதபடிக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் சொல்லியிருப்பார். இதுக்கு முன்னாடி முதலிலே புறாவை விடு, அதுக்கப்புறம் காகத்தை விடு, இப்படி வற்றி போகிற இடம் என்று எல்லாவற்றையும் ஞானத்தை கொடுத்திருப்பார். அதனால்தான் அவன் தேவனோடு சஞ்சரித்த மனிதனாக இருந்தான். இதே நோவாவுடைய தகப்பனார் லாமேக்கு தான் அவருடைய அப்பா. லாமேக்குனுடைய அவனுடைய அப்பா மெத்துசலா. இவருடைய குடும்பத்தில் வந்த அந்த மெத்துசலாவுக்கு 969 நாட்கள் அவர் வருஷங்கள் உயிரோடு வாழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவங்களுடைய வம்சத்தில் வந்த அவர் கர்த்தர் அழைக்கிறார், இந்த உலகத்தை அழிக்க போகிறேன், இந்த உலகத்தை எனக்கு இந்த சீர்கெட்டதான அந்த பூமி எனக்கு வேண்டாம் என்று அழிக்கும் போது உம்மால ஒரு மறு உலகத்தையே உருவாக்க வேண்டும் என்று நினைத்து நோவாவை அழைக்கும் போது உலகத்தை அழித்தார், ஜலத்தினால் அழித்தார். அதுக்கு பிறகு ஒரு அடையாளத்தையும் கொடுத்தார், பூமிக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறார். என்ன என்று பார்த்தால் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நாம் பார்த்தோம் என்றால், நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கை அடையாளமாக இருக்கும். பாருங்க, பூமிக்கு ஒரு உடன்படிக்கை வைக்கிறார். இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், மழையினால ஜலத்தினால ஜனங்களை அழிக்க மாட்டேன், இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன் என்று ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார். பாருங்கள், நோவாவை அழைத்த நோக்கம் என்னவோ அதை நிறைவேற்றி கொடுத்தார் கர்த்தர். அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் எனக்கு இந்த உலகம் வேணும், பூமி வேணும் என்பதுதான் அவர் விருப்பம். இது அதனாலதான் முதல்ல என்ன சொல்றாரு, நீங்க பழுகி பெருகுங்கள் என்று சொல்கிறார். அவர் பழுக வேண்டும், மனிதர்கள் பழுக வேண்டும், பெருக வேண்டும் என்பதே நோக்கம். அவரை துதிக்க வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமா இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாமும் நோவாவை போல தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் கொள்ள வேண்டும் என்பதே இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள வருகிறேன். அடுத்து ஒரு மனிதனை பார்ப்போம், ஆபிரகாமியை பார்ப்போம். ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் பார்த்தோமானால் 11 வார்த்தைகளை குறித்து அவர் அழைக்கிறார். அழைக்கும் போது அவர் எத்தனை ஆசீர்வாதமாக அழைக்கிறார் பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கும் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அவர் சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா, உன் தேசத்தை விட்டுடணும், உன் இனத்தையே விட்டுடணும், உன் தகப்பனை வீட்டையும் நீ வீட்டையும் மறந்துடணும், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இந்த 4 வார்த்தையினால அவர் அழைக்கிறார். அடுத்து 2வது வசனம் சொல்றார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பாருங்கள்,
அவர் அழைக்கிறார். நீ யாரை விட்டுட்டு போகணும்? தேசத்தை விட்டுட்டு போகணும், உன் இனத்தை விட்டுட்டு போகணும், உன் தகப்பனை வீட்டை விட்டு புறப்படணும், நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு போகணும். அப்படி செய்யும் பொழுது நான் உன்னை என்ன செய்வேன்? பெரிய ஜாதியாக்கவே. அடுத்து என்ன சொல்றாரு? உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீர் ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை சபிப்பேன். இப்படியெல்லாம் உன் பூமியில வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். அங்கே ஆண்டவர் ஆபிரகாம் எதுவும் சொல்லாதபடிக்கு தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து அதே போல அவன் இனத்தை விட்டு அவனுடைய தேசத்தை விட்டு அந்த இடத்தை விட்டு தேசத்தை விட்டு புறப்பட்டு போகிற அவர் காண்பிக்க தேசத்துக்கு போகும் பொழுது அவனுக்கு சாராள் என்ற மனைவி இருந்தாலும் தனக்கு ஒரு குழந்தை இல்லாதபடி இருந்தாலும் அவர் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையை ஆபிரகாம் கொடுத்த அந்த வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசித்து நம்பிக்கையோடு சென்றார். அப்பொழுது அவர் அந்த ஆபிரகாம் மூலியமாதான் 12 கோத்திரங்களை கொடுத்தார். பாருங்கள், நோவா மூலியமா மறு உலகத்தை உருவாக்கின தேவன் இந்த ஆபிரகாம் மூலமாக சந்ததிகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவருடைய பெருமையா இருக்கிறது. இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், வானத்தின் நட்சத்திரங்கள் போல உன்னை பெருக பண்ணுவேன், இந்த பூமியினுடைய மண்ணிய தூளை போல உன்னை பெருக பண்ணு. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆசீர்வதித்த தேவன் ஆபிரகாமை. ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18 21 வசனங்கள் வரை அவர் 10 தேசங்களை கொடுக்கிறார். கர்த்தர் அவர் 10 தேசங்களை கொடுத்து 12 கோத்திரங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததனால் அவருக்கு 100 வயது ஆன பொழுது மகனை கொடுக்கிறார். ஆபிரகாமுடைய வயது 100ஆக இருந்தாலும் சாராளுடைய வயது 90ஆக இருந்தாலும் கர்த்தர் அவருடைய கர்ப்பத்திலே ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். பாருங்களேன், அவன் அது விசுவாசித்தான். தேவன் ஆபிரகாமை அழைக்கும் போது 75 வயது. அவர் 25 காலமாக தேவன் என்னென்ன சொன்னாரோ அதன் பிரகாரம் விசுவாசித்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தான். இந்த தேசத்துக்கு எந்த தேசத்துக்கு போக வேண்டும் என்று அவர் சொன்னாரோ அந்த தேசத்துக்கு தன் மனைவியோடு கூட தன் சகோதரனோடு கூட போய் திரிந்து இருக்கும் பொழுது அவர் பல ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். பாருங்க, அவருக்கு பூமிக்கு உண்டான ஆசீர்வாதங்கள், வானத்திற்கு உண்டான ஆசீர்வாதங்கள், சந்ததிக்கு உண்டான ஆசீர்வாதங்கள், கோத்திரங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இதை நான் பார்க்கும் பொழுது வானத்திற்கான வார்த்தைகள் என்னன்னு சொன்னா ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14 17 வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுல நம்ம வாசிக்க கேட்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இந்த இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார். 4 திசையும் பார்க்க சொல்றார். கர்த்தர் ஆபிரகாமை என்ன சொல்றாரு? 4 திசையை பார்க்க சொல்றாரு. அந்த 4 திசைகளில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீர் பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருகப்படுவேன். பாருங்க, பூமியின் ஆசீர்வாதங்கள்னா பூமியின் தூளை போய் யாராச்சும் நம்ம எண்ண முடியுமா? இல்ல நம்மளால என்னதான் அந்த பூமி முழுவதும் நம்மளை உலக சுற்றி வந்தாலும் பூமியினுடைய மண்ணு நம்ம எண்ண முடியாது. ஆனா அவர் சொல்றார், இந்த பூமி பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் என்ன செய்வேன்? உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. அடுத்து அவர் ஆசீர்வாதம் என்ன சொல்றாரு? உன் சந்ததி பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். பாருங்க, மண்ணின் தூளை நம்மளால எண்ண முடியாது, அதை போல அவர் பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஒரு பூமி தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததி எண்ணப்படும். எண்ண கூட முடியாதுன்றது தெரியும். அதனால அவர் சொல்றாரு, அந்த மாதிரி உன்னுடைய சந்ததியை நான் என்ன செய்வேன்? பெருக செய்வேன். நீ எழுந்து தேசத்தின் நீளத்தின் அகலமும் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன். பாருங்க, நீ எவ்வளவு தூரம் நடக்கிற, அத கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தம். ஆபிரகாம் இங்க எங்கெல்லாம் நடந்தாரோ அந்த பூமி முழுவதும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். பாருங்கள், அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. அதனால்தான் அவர் ஈசாக்கு மூலம் யாக்கோப்பை பெற்றார். யாக்கோப் மூலம் 12 பிள்ளைகளை பெற்றார். 12 பிள்ளைகளுக்கும் 12 விதமான ஆசீர்வாதங்கள் பெற்று வருகிறது. இப்படியாக நோவாக்கு அப்புறம் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமை அழைத்த தேவன் சந்ததிகளை பெருகி சந்ததிகளுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அடுத்தபடியாக 3வது ஒரு தேவ மனிதனை பார்ப்போம். மோசே. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மோசே என்றாலே அவர் ஜலத்தினால எடுக்கப்பட்டவரால் அவருக்கு பெயர் மோசே என்று சொல்கிறோம். மோசேவை அழைக்கும் போது 40 வயது. 40 வயதிலே அவர் ஒரு வாலிபன். அவர் திருமணமாகாது இருக்கும் பொழுது மோசே எந்த இடத்துல கர்த்தர் சந்திக்கிறார் என்று பார்த்தால் யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம்.
அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். பாருங்க, அவன் அவனுடைய மாமன் வீட்டுல ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்து ஓரேப் மட்டும் வரும்பொழுது அங்கே கர்த்தருடைய தூதனார் ஒரு முச்செடி எரிகிறதை, முச்செடி நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமாகிறார். அப்பொழுது அவன் உற்று பார்க்கிறான். முச்செடி அக்கினி ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அதனால் மோசே என்ன செய்யறார், முச்செடி எரிகிறது ஆனால் வெந்து போகாம இருக்கிறது என்று கிட்ட போய் பார்க்கலாம் என்று, அந்த அற்புத காட்சியை பார்க்கலாம் என்று போகும்போது மோசே 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 என்று கர்த்தர் கூப்பிடுகிறார். இதோ அடியேன் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது சொல்றார், அவர் இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்கள் இருக்கிற பாதரட்சிகளை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. இந்த பரிசுத்த பூமி அவருக்கு கொடுக்க விரும்புகிறார். மோசேனால இங்கே ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும், ஜனங்கள் அடிமைத்தனமான வாழ்க்கையில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகவே மோசேவை தேர்ந்தெடுக்கிறார். பாருங்களேன், கர்த்தர் நம்மளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதே அவர் நோக்கமாக இருக்கிறது. ஆகையால் தான் அவர் ஒரு மனிதனை தேடுகிறார். ஒரு நீதிமானா இருக்கிற ஒரு மனிதன், உத்தமனாக இருக்கிற மனிதன், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதன், கர்த்தரை விசுவாசிக்கிற மனிதன், இப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேடும் பொழுது, இந்த ஒரு மோசேவை அவர் தேடும் பொழுது அவர் எப்படி அடைக்கிறார் பாருங்க. அவர் வருகிற இடம் எது? பகலிலே அவர் ஆடுகளை மேய்த்து கொண்ட ஒரு வனாந்தரமான இடம். அந்த வனாந்தரத்திலே அந்த முச்செடியிலே ஒரு சுவாலையை பார்த்தா அது எரிந்தும் அது வேகாமல் இருந்த அந்த அற்புத காட்சியை பார்த்த மோசே அவர் சொன்ன கீழ்ப்படுகிறான். என்ன சொல்றாருன்னு சொன்னா, யாத்திராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே அவர் சொல்றாரு, அங்கே கர்த்தருடைய தூதனார் ஒரு முச்செடி நடுவிலிருந்து உண்ணான அக்னி ஜுவாலை நின்று அவருக்கு தரிசனத்தை பார்க்கிறார். கர்த்தருடைய தரிசனத்தை பார்த்த மோசே ஒரே ஆச்சரியமாக இருக்கிறது. அவருக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, நீ பார்வோன் ராஜாவிட போய் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்து எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அவருடைய சந்ததியை பெருகிட்டார். ஆபிரகாம் மூலமா சந்ததியை பெருகிட்டார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஆனா என்ன செய்ய சொல்றாரு? ஜனங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகையினால் ஜனங்கள் எல்லாம் பார்வோன்னு எகிப்திலே அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் கூக்குரல் என் சமூகத்தில் எட்டுகிறது. எப்படி நோவா காலத்திலே சீர்கெட்டதாய் சமூகம் இருந்ததோ, அப்பொழுது நோவாவை எப்படி பார்த்தாரோ அதே போல இங்கே எகிப்து ஜனங்கள் பார்வோனிடத்திலே அவர் அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது அவருடைய சமூகத்தில் எட்டினது என்று பார்க்கிறார். ஆகையால் தேவ மனிதன் மோசையை கொண்டு அந்த ஜனங்களை மீட்டு எடுக்க வேண்டும், எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்பதற்காகவே அந்த மோசேவை அழைக்கிறார். மோசே என்ன சொல்றான்னு சொன்னா, நான் எம்மாத்திரம் அந்த 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரை எகிப்திலிருந்து அழைத்து வரும் நான் எம்மாத்திரம். அவன் பேசுறான் என்னோட. ஏன்னு சொன்னா அவனுக்கு வாய் திக்கு வாயா இருக்கிறான். நான் திக்கு வாயா இருக்கிறேன், நான் திக்குவாயும் மந்தவாயமா இருக்கிறேனே, என்ன நீங்க அனுப்புனா என்ன செய்ய முடியாது, அந்த ஜனங்களை மீட்டு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? அதனால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீ அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாகிலும் அனுப்பு. அப்பொழுது கூட அவன் யாரையாச்சும் அனுப்புங்கன்னு தான் கேட்கிறான் ஆண்டவர். ஆனாலும் அழைத்த தேவன் உண்மை உள்ளரா இருக்கப்படினால் மோசேவே தான் இதுக்கு உகந்த ஒரு மனிதனாக இருக்கிறான் என்பதற்காக அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்றார், மோசேயின் மேல் கோபம் உண்டவராகிய லேவனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோடு பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். இப்படியாக மோசேக்கு தன் சகோதரனை கொடுக்கிறான். 80 வயதிலே மோசே அழைக்கிறார். அவனுடைய சகோதரனுடைய வயது 83 வயது. இருவரும் ஒன்றாக சேர்ந்து பார்வோனிடத்திலே தன் ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று போகும்போது பார்வோனுடைய இருதயம் கடினப்படுகிறது. அதனால் கர்த்தர் என்ன செய்கிறார், 10 வாதைகளை அவருக்கு கொடுக்கிறார். 10 வாதைகளாலே
தன் ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பது இவர்கள் மூலமாக அந்த 10 வாதைகளை கொடுத்து ஜனங்களை மீட்டு வரும்பொழுது கர்த்தர் அந்த கடலை கடந்து ஜனங்களை மீட்டெடுத்து கர்த்தர் ஆராதிக்க வேண்டும் என்பது 40 வருட காலமாக தன்னுடைய ஆகாரமாக வானத்தின் மன்னாவை கொடுத்து வானத்தின் அப்பங்களையே கொடுத்து தூதர்கள் சாப்பிடும் அப்பத்தையே கொடுத்து ஜனங்கள் நம்மை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை ஒவ்வொரு நாளும் போஷித்து வந்தார். கர்த்தர் மோசையோடு நேரடியா போய் அவரோடு மலையிலே தன்னுடைய மேகத்தின் மூலமாக பேசி வருகிறார், தன்னுடைய கட்டளை கொடுக்கிறார். இப்பொழுது நம்ம படிக்கிற வேத வசனங்கள் பிரகாரம் 643 கட்டளைகள் இருந்தாலும் 10 கட்டளைகளை அழகாக அவர்களை பலகைகளை எழுதி தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று மோசேக்கு 40 நாள் தேவனோடு கூட இருந்து அந்த 10 கட்டளை பெற்று வரும்போது ஜனங்கள் மீண்டும் 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 பாவத்தை செய்து கொண்டே இருந்தாலும் தேவன் அவர்கள் மேல் மனமுருக்கத்தோடு இரக்கத்தோடு அவர்களை மீட்டு எடுக்க வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக மோசேயை தெரிந்து கொண்டு அவருக்கு எல்லா நீதிகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் எல்லாவற்றையும் அவர் சொல்லிக் கொடுத்து ஜனங்களுக்கு சொல்ல வைக்கிறார். இப்படியாக மோசே தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருந்தபடியினால்தான் இப்போது நாம் இப்படிப்பட்ட ஒரு தோராவை படித்துக் கொண்டிருக்கிறோம், இப்படிப்பட்ட வேத வசனங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மோசேயை போய் அவரோடு கூட பேசவில்லை என்றால் இப்படிப்பட்ட வேத வசனங்கள் நம்மளுக்கு கிடைத்திருக்க முடியாது. இப்போது அவருடைய வசனங்கள் மூலமாக தேவனை நம்ம மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், தேவனை நம்மளை ஆராதிக்க கொண்டிருக்கிறோம். அதுக்கு காரணம் மோசேவும் ஒரு காரணமாக இருக்கிறான். மோசே ஒருவேளை முதலில் அவர் அழைக்கும் போது ஏதோ ஒரு வேண்டாம் என்று சொன்னாலும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற பின் காலத்தில் அவரோடு வாழ்ந்த அவரோடு சஞ்சரித்த ஒரு தேவ மனிதன் நேரடியாக தேவ மனிதனாக இருக்கிறான். இப்படி 3வது மனிதனை பற்றி நாம் பார்க்கும்போது தேவன் அவ்வளவாக அவரை கானான் தேச படிக்க இருந்தாலும் தேவன் அவர் மூலமாக அநேக வார்த்தைகள் அநேக கட்டளைகள் நீதிகளை நியாயங்களை கொடுத்து ஜனங்கள் இப்பொழுதும் நமக்காக இந்த வேத வசனங்களை வல்லவராக இருக்கிறார். இந்த 3வது மனிதனை பற்றி பார்த்த கிருபைக்காக நன்றி. 4வது மனிதனாக சவுலை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த சவுலுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்க்கிறோம். பாருங்க, சவுல் யூதன், ஆனா கிறிஸ்தவர்களை பார்த்தாலே அவன் கொலை செய்து இப்படிப்பட்ட மனிதனாக இருந்த சவுலை தேவன் ஒரு நாள் சந்திக்கிறார். இதே பகல் வேளையிலே ஒரு ஒளி அவனை சந்திக்கிறது. அந்த ஒளியிலிருந்து சவுலை கூப்பிடுகிறார். சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லும்போது சவுல் சொல்றார், தேவனுடைய சித்தம் என்னவோ அதன் பிரகாரம் செய்கிறேன் என்று அவன் என்ன சொல்றான், தன்னையே அடிபணிக்கிறான். அப்ப அடிபணியும் போது தேவன் என்ன சொல்கிறான், நான் சொல்கிற இடத்திற்கு போ சொல்லும்போது ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். அப்போ அனனியா என்கிற ஒரு நபரை சந்திச்சு அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு தேவனுக்கு முன்பாக அவன் பயங்கரமாக எப்படி ஜனங்களை அழித்து போட வேண்டும் எப்படி நினைத்தானோ அந்த வெறி மூர்க்கம் கொண்ட ஒரு மனிதனை தேவன் சந்தித்தினாலே அதே ஜனங்களுக்கு தேவனை பற்றி சுவிசேஷம் சொல்கிறான். அவனுடைய வாழ்க்கை வரலாறு இன்னும் அதிகமாக இருந்தாலும் கடைசியாக அவனுடைய மரணம் எப்படிப்பட்ட ஒரு மரணமாக இருந்ததுனால் ரோமாபுரியில் அவன் ஒரு குடியுரிமை பெற்றதினால் அந்த ரோமாபுரியிலே அவனுடைய தலை தனியாக வெட்டப்பட்டு இருந்தவனாக அவன் மரிக்கிறான். பாருங்கள், இதே ஜப ஆலயத்திலே சீஷர்களுடைய பெயர்களை வாங்கினவன் அதே ஜப ஆலயத்திலே கிறிஸ்துவை பற்றி சாட்சியாக சொல்கிறான். அதனால் கடைசியாக ஒரே ஒரு வசனம் பாருங்க, தேவன் அவரை என்ன செய்தாரு, சாட்சியாக நிறுத்துகிறார். அவர் சாட்சியாக சொல்கிறார். கர்த்தரே அவருக்கு என்ன சொல்றாருன்னா சாட்சி ஒண்ணு சொல்ற. அந்த வசனத்தை மட்டும் கடைசியா நம்ம வார்த்து முடிப்போமாக. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எல்லா எருசலேமிலும் சாட்சி கொடுத்தினால் ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். பாருங்க, அவரே அவன் கொடுத்த சாட்சியை கர்த்தர் என்ன சொல்றார், சாட்சியாக ஏற்றுக்கொள்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதர்கள் நாம பார்க்கிறோம். நோவாவை போல கண்களில் கிருபை கிடைக்க வேண்டும், அவனை போல உத்தமனாக நீதிமானாக வாழ வேண்டும். மோசே போல அவர் கட்டளை என்ன செய்தார், எல்லா கட்டளை கொண்டு ஜனங்களிடத்திலே அவர் சொல்லியிருந்தான். ஆபிரகாம் என்ன செய்தார், தன் விசுவாசத்தை காத்துக்கொண்டான். இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் போல நாம வாழ தேவன் தாமே நம்ம வசனங்களை ஆசீர்வதிப்பாரு. கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம்.
எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீ உண்மையுள்ள கர்த்தர் தகப்பனே, எங்களை அழைத்த தேவன் ராஜா, உம்முடைய அழைப்புக்கு நாங்கள் பாத்திரராக இருக்கப்படியா உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. இப்பொழுது கூட இந்த அழைப்புக்கு பாத்திரனாக நாங்கள் இருக்கிறபடியா இந்த ஊழியத்தை முழுமையாக நாங்கள் வார்த்தைகளை உட்கொண்டு நாங்களும் ஆண்டவரே அநேக ஆத்துமாக்கள் பிரயோஜனப்பட என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.